வணக்கம். நாம இன்னைக்கு தமிழ் குக்கிங் லேடி சேனல்ல நாம பார்க்க போறது பலாப்பழம் கொழுக்கட்டை. அதுக்கு தேவையான பொருட்கள்: கொழுக்கட்டை மாவு 250 கிராம், சுக்கு 2 துண்டு, ஏலக்காய் 5, தேங்காய் அரை முடி, வெல்லம் 200 கிராம், பலாப்பழம் சொலை 15. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் சால்ட்டா போட்டு தேங்காயில் போட்டு செவக்க லேசாக வறுத்துக்கோங்க. வறுத்ததுக்கு அப்புறம் தட்டில் மாற்றி வச்சுட்டு அதே பாத்திரத்தில் 300 மில்லி தண்ணி ஊற்றி அந்த 200 கிராம் வெல்லம் போட்டு வெல்லம் கரைஞ்சோடனே வெள்ளை பாக ஆகிட்டு இருக்கும். பாகுக்கு அப்புறம் ஒரு ஃபில்டர் பண்ணிடணும். ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சுக்கு ஏலக்காய் ஒரு மிக்சியில் போட்டு பொடியாக பவுடர் மாதிரி ஆக்கிடணும். அதில் கொழுக்கட்டை மாவு, அப்புறம் சுக்கு ஏலக்காய் பவுடர் பண்ணது, தேங்காய் வறுத்துப்பட்டது, அப்புறம் பலாப்பழ சொலை, அப்புறம் வெள்ளைப்பாகுல அதில் ஊற்றி மாவு மாதிரி இந்த கொழுக்கட்டை மாவு பெசற மாதிரி பிசைஞ்சுக்கிடணும். ஒரு வாழை இலையை எடுத்துக்கிடணும். அதில் ஒரு உருண்டை உருட்டி நம்ம தட்டுவோம்ல அந்த மாதிரி பதத்தில் கையை 2 கையும் வச்சு தட்டி இட்லி பாத்திரத்தில் வச்சு நம்ம இட்லி வைக்கிற மாதிரி அவிச்சு எடுத்தோம்னா இது பலாப்பழம் கொழுக்கட்டை ரெடி. இந்த பலாப்பழ சீசன் டைமில் தான் நம்ம கொழுக்கட்டை செய்ய முடியும். அந்த சீசன் டைம்ல இந்த பலாப்பழத்தை வாங்கி இந்த மாதிரி நம்ம பண்ணா இதுவும் ஒரு கேரளா ஸ்பெஷல் தான். இப்போ நாங்க பண்ணியிருக்கிறது மாவு புட்டு மாவுல பண்ணியிருக்கோம். நீங்க கொழுக்கட்டை மாவுல வாங்கி பண்ணுங்க. இது புட்டு மாவுல பண்ணதுனால கொஞ்சம் உதிரியா இருந்த மாதிரி இருக்கும். நீங்க கொழுக்கட்டை மாவுல பண்ணீங்கன்னா ஈரப்பதம் அதிகமா இருக்கும் அந்த மாவுல. இதை விட நம்ம கொழுக்கட்டை சூப்பரா நல்லா இருக்கும். அந்த கொழுக்கட்டை புட்டு மாவுலயும் இந்த பலாப்பழ கொழுக்கட்டை நம்ம பண்ணலாம், கொழுக்கட்டை மாவுலயும் பண்ணலாம். அது வெள்ளை பச்சரிசி மாவுல நீங்க பண்றது ரொம்ப இதை விட நல்ல டேஸ்டாவும் இருக்கும். அந்த பலாப்பழ சொலை அதுல இருக்கிறது நல்லா தெரியும். இதுல புட்டு மாவுல அவ்வளவு தெரியாது. இது கேரளா ரெசிபி, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது பலாப்பழ கொழுக்கட்டை ரெடி.